ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் நல்ல பர்ஃபெக்டான கல்யாண பந்தி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மெத்தடில் இந்த ரசம் வச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு நிறையா ஊற்றி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு ஹைப்ரிட் தக்காளி எடுத்துக்கலாங்க. நீங்கள் நாட்டு தக்காளியில் செஞ்சாலும் ரசம் நல்லாயிருக்கும். ஆனால் நாட்டு தக்காளி சேர்க்கும்போது நீங்கள் அந்த புளியோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க. ஏன்னா அந்த தக்காளிலையும் பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக இருக்குங்க. இப்போ ஹைப்ரிட் தக்காளியில் அந்த நடுப்புற இருக்க அந்த காம்பகுதி ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்துக்கங்க. ரசம் எந்த அளவுக்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரி புளியோட அளவுகள் கரெக்டாக எடுத்துங்க. ஒரு சில புளி பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஒரு சில புளியில் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ இந்த ரசம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காக வைக்கணும்னா இதுமாரி அந்த புளி தக்காளி பார்த்திங்கன்னா ஈஸியாக கரையிறதுக்காக நல்லா சூடான தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு அந்த புளியும் நல்லா ஊறி இருக்குங்க. தக்காளி ஹைப்ரிட் தக்காளியும் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தா போதுங்க. ரொம்ப அதிகமான குவான்டிட்டி ஜீரகம் ரசம் நல்லா டேஸ்ட் கொடுக்கணும். அதிகமாக சேர்த்தோம்னா அந்த ஜீரகம் இப்போலாம் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு அந்த ரசம் வைப்பாங்க. அம்மிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் ஜீரகத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. மிளகு பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஜீரகம், மிளகு, வரமிளகாய் பார்த்திங்கன்னா அப்படியே அரைச்சோம்னா அந்தளவுக்கு டக்குன்னு மசியாது. ரொம்ப சாஃப்டாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாதுங்க. ஒரு 4 பீஸ் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. நைஸாக அரைச்சிட்டாலும் அந்த ஜீரகம் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்க்கறதுனால டக்குன்னு பார்த்திங்கன்னா மசிஞ்சிடும். ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா மசிஞ்சு வந்துடுங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20 பீஸ் அளவுக்கு பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் அம்மிக்கல்லில் கூட பூண்டு நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாங்க. பூண்டு, ஜீரகம், இந்த வரமிளகாய் பார்த்திங்கன்னா நீங்கள் அம்மியில் கூட நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 2 கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. அந்த பூண்டு அப்புறம் கருவேப்பிலை, மிளகாலாம் இருக்குது பாருங்கள், அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா எண்ணெய் காஞ்சி அந்த கடுகு உளுந்தப்பலாம் டக்குன்னு பொரிஞ்சதுமே இந்த பிளேட்டில் இந்த பூண்டு, கருவேப்பிலை அப்புறம் இந்த வரமிளகாலாம் அரைச்சி வச்சதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு போட்டு நம்ம வதக்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா ஃபஸ்ட்டு பேட்ச் போடும்போதே சீக்கிரமாக கருகி போயிடும். ரசம் அந்தளவுக்கு நல்லாவே இருக்காதுங்க. இப்போ இந்த புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அதாவது தக்காளியும் புளியும் ஒன்றா கரைச்சோம்னா அந்த தக்காளியோட தோல் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் புளியை கரைச்சிட்டு இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊறப்போம் பாருங்கள், அந்த தண்ணி தாங்க எடுத்துருக்கேன். நீங்கள் பருப்பு தண்ணி இருந்தால் பருப்பு தண்ணி கூட ஊற்றி இந்த ரசம் வைக்கலாம். அப்படி இல்லாத டைமில் அரிசி நம்ம சாதத்துக்காக ஊறப்போம் பாருங்கள், அந்த தண்ணி கீழே வேஸ்ட்டாக ஊற்றாமல் நீங்கள் ரசத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மல் தண்ணி சேர்த்து வைக்கிறதோட இந்த அரிசி தண்ணி ஊற்றி வைக்கும்போது ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ புளி நல்லா கரைச்சதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நாட்டு தக்காளியாக இருந்தால் கரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சுட தண்ணியிலலாம் போட்டு அந்த தக்காளி ஊற வைக்கவே தேவையில்லைங்க. அந்த தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப கரைக்கணும் தேவையில்லை. ஒன்று பாதியமாக அந்த தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு அதாவது கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு. இந்த கடுகு, உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம பிளேட்டில் பச்சை மிளகாய் 2 அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பீஸ் அளவுக்கு நல்லா தட்டிட்டு எடுத்துங்க. 2 கொத்தளவு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த வரமிளகாய், ஜீரகம் இதெல்லாம் அரைச்சோம் பாருங்கள், அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பல் அளவு பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துங்க. அதேமாரி பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த வரமிளகாய் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்தால் அந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா அந்த வரமிளகாய் கருகுன வாசனை அப்படியே தெரியும். அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்காதுங்க. இப்போ பூண்டு லேசாக நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புளி, தக்காளி இல்லாமல் கரைச்சி வச்சுருந்த பாருங்க, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க. அடியில் பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பு அந்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கும். நல்லா அந்த தண்ணி புளி தண்ணியை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இந்த ரசம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அடுப்பு ஹை ஃப்ளேமுக்கு நுரைச்சி வந்துடுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ரசம் நுரைச்சி வந்ததுமே நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா திரும்ப அந்த ரசம் நுரைச்சி வரதுக்கு லேட் ஆகுங்க. இந்த மாதிரி ரசம் லேசாக நுர கட்டி வந்தாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. லேசாக அந்த மாதிரி நுரைச்சி வந்ததுமே கொத்தமல்லி தழை நல்லா தூவிட்டு உடனே பார்த்திங்கன்னா வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க.
இப்போ இந்த ரசம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நல்லா ருசியாக இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேங்க. ரசத்தில் எப்போதுமே ஒரு 15லேருந்து 20 பல் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க. அந்த பூண்டு நல்லா லேசாக பச்சை வாசனை போகிற டைமில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ரசம் இந்த மாதிரி லேசாக நுரைச்சி வரும் பாருங்க. அந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவிட்டு இந்த ரசத்தை வந்து உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தாங்க இந்த ரசத்தோட ஃப்ளேவர் எதுவுமே போகாமல் இருக்கும். கொத்தமல்லி வாசனையோட நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக கரைக்கிறதுனாலும் கரைக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒன்றும் பாதியமும் போட்டாலுமே இந்த ரசம் சூடாக இருக்கிறதுக்கு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான 5 நிமிஷத்தில் சூப்பரான கல்யாண பந்தி ரசம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் இந்த ரசம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நிறையா ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த ரசம் பார்த்திங்கன்னா நல்லா செரிமான பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்கள். நிறையா வந்து கொஞ்சம் ஹெவியாக அந்த நான்வெஜ் ஐட்டம் இதுமாதிரிலாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து இந்த ரசம் வந்து நிறையா ஊற்றி குடித்தாலே போதுங்க. நம்ம கடையில் போய் 7up, கொக்கோகோலா இதுமாதிரிலாம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் வந்து வாங்கி குடிக்கவே தேவையில்லைங்க. இந்த மெத்தடில் இந்த ரசம் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.